மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்டு பெறலாம். ராமச்சந்திரன் வணக்கம். இந்த அறிக்கையின் முழு பின்னணி என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் 30 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பொதுமக்களின் சேவைத்துறையாக லாப நஷ்ட கணக்கு பாராமல் போக்குவரத்து துறை செயல்பட்டது. தேவைப்படும் போதெல்லாம் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொண்டனர். ஆனால் கடந்த திமுக ஆட்சி 36 மாத கால திமுக ஆட்சியில் அவ்வப்போது புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும் பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் அரசின் அமைச்சர் அறிக்கை வெளியிட தவிர புதிய பேருந்துகள் வாங்கியதாக தெரியவில்லை. காலாவதியான பஸ்களை ஓட்டியே தீர வேண்டும் என்று ஊழியர்கள் நிர்பந்தம் படுத்தப்படுகிறார்கள். மேலும் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது புதிய பேருந்துகள் வாங்குவதாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தவிர இதுவரை ஒரு பேருந்து கூட வாங்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் டயர் மற்றும் உதிரி பாகங்கள் முறையாக கொள்முதல் செய்யாமல் பேருந்துகள் பழுது நீக்கப்படாமல் ஓட்டை உடைசல் பஸ்ஸுகள் இயக்கப்பட்டு செயல்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் இது மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாகவும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பஸ்களின் படிக்கட்டுகள் உடைந்து ரோட்டில் விழுகிறது. பேருந்துகளின் வீல்கள் தனியாக சுழன்று ஓடுகிறது. நடத்துனர் தன் இருக்கையோடு ஓடும் பஸ்ஸில் இருந்து சாலையில் விழுகிறார். பஸ்களில் இருக்கையில் இருக்க வேண்டிய இடங்களில் பழைய டயர்களை போட்டு வைக்கிறார்கள். ஓசி பயணிகள் என்ற ஆளுங்கட்சியினரால் அழைக்கப்படக்கூடிய மகளிர் அந்த டயர்கள் மீது அமர்ந்து பயணம் செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடிபிடிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. மலை பிரதேசங்களில் நகர் பகுதிகளில் பிரேக் டவுன் ஆகி இருக்கக்கூடிய பயணிகள் அவதிப்படுவதாகவும் சாதாரணமாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவையை மகேசன் பேரவை அண்ணா அதன் அர்த்தத்தை அனர்த்தமாக்கியுள்ளார்கள். மேலும் திமுக அரசின் முதலமைச்சர் போக்குவரத்து துறையை காவு வாங்கக்கூடிய முயற்சியை கண்டிக்கத்தக்கது. உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் மேலும் 3 லட்சம் ரூபாய் கோடியில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான தேவையான நிதியை ஒதுக்கிட வேண்டும் எனவும் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். முழு விவரங்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.